ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு விதைக்கிறவன். வேதத்திலே விதைக்கிறவனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சங்கீதம் 165 சங்கீதம் 126 வசனம் 5 சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்று 2 கொரிந்தியர் 9:6 சொல்லப்படுகிறது. மூன்றாவது, விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:10 சொல்லப்படுகிறது. நான்காவதாக, நீதியை விதைக்கிறவன் மெய்பலனை அறுப்பான். நீதிமொழிகள் 11:18. ஐந்தாவதாக, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். நீதிமொழிகள் 22:8. ஆறாவதாக, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். இது கலாத்தியர் 6:8. நாம் எதை விதைக்கிறோம், எப்படி விதைக்கிறோம் என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.